ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் எல்லாருக்கும் தோணும் யூஸ்வலாக. ஆனால் எனக்கு அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சாப்பிடணும் போல் இருந்துச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஃப்ரை மசாலா. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து இது செஞ்சு கொடுப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணியிருக்கும்போது சடனாக எனக்கு கிரேவ் ஆச்சு, சாப்பிடணும் போல் வருவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, அம்மா எனக்கு இதை செஞ்சு தாங்க இன்றைக்கி நைட் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவும் சரின்னு ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நான் இது வந்து அப்படியே சைட் பை சைட் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அம்மாவுக்கு எப்போதுமே அவங்க கிச்சனில் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் அவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவங்க வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க என்கிட்ட, நீங்கள் தயவு செஞ்சு கிச்சனுக்கு வந்து எதுவுமே இழுத்து போடாமல் இருந்தாலே நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் எனக்கு உதவி கூட நீங்கள் செய்ய வேண்டாம், சைலண்ட்டாக இருந்தாலே அது எனக்கு பெரிய உதவின்னே சொல்லிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம கிச்சனில் வந்து ஏதாச்சும் வேலை செஞ்சிட்ருக்கும்போது நாங்கள் வந்து மேக்ஸிமம் போக மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் ஏதாச்சும் வெங்காயம் வந்து கட் பண்ணோன்னா, இது நீ இங்கே கட் பண்ணாத அப்படின்ட்டு கத்துவாங்க. அவங்களுக்கு எப்போதுமே கிச்சன் வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் 2 பேரும் மெயின்டைன் பண்ணுவோம் தான், க்ளீனாக இருப்போம் தான். பட் அம்மா லெவலுக்கு பண்ணுவோமான்னு தெரியல எங்களுக்கு. அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி கிச்சனில் நாங்கள் 2 பேர் சமைச்சிட்டு இருக்கும்போது அம்மா கிட்ட சொல்லிவிடுவோம் நாங்கள், அம்மா நீங்கள் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கிச்சன் பக்கம் எட்டி பார்த்துறாதீங்கன்ட்டு. ஏன்னா சப்போஸ் அவங்க நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டாங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, எடுத்தது எத்த பொருள் நீங்கள் வைக்கவே மாட்டேங்கிறீங்க, இதனால தான் நான் அவங்கள வந்து இப்படி கிச்சன் பக்கம் நான் வந்து எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறேன். எப்போதும் கிச்சனில் நீங்கள் வேலை செய்கிறதுனா வந்து எப்போதும் நீட்டாக இருக்கணும் அப்படின்வாங்க. நாங்கள் அந்த டைமில் வந்து குக்கிங் கவனிக்கிறதா எந்த பண்ணுறதா அப்படியே 2 பேரும் இருக்கிறனால அப்படி கலவரத்தில் வந்து இறங்கிடுவோம். ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவோம். பட் நடுவில் வந்து அம்மா அப்செட் ஆகிட்டு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால சொல்லிவிடுவோம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலா செய்ய என்னெல்லாம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த முட்டைக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு அப்புறம் அந்த மசாலாவை வந்து ஃபுல்லாக முட்டைக்கு மேலே வந்து கோட் பண்ணாங்க. ஃபுல்லாக முட்டையை வந்து அந்த மசாலாவில் கவர் பண்ணிட்ட அப்புறம் ஒரு தவா எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிட்ட அப்புறம் வந்து அந்த நம்ம மசாலா போட்டு கோட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த முட்டையை வந்து ஒன்று ஒன்றா வந்து அந்த எண்ணெயில் இறக்குறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி நான் வந்து இந்த முட்டை மசாலா ட்ரை பண்ணப்போ எனக்கு மட்டும் நான் ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டேன். அப்போது நான் வந்து வறுத்து எடுக்கும் போது அந்த பாயில் முட்டை வந்து எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கும்போது டமால்னு வெடித்து மூஞ்சில் ஒரு வாட்டி வந்து பட்டுருச்சு. அதுலேருந்து எனக்கு ரொம்பவே பயம் அந்த பாயில் முட்டையை வறுக்கிறதுனா. ஸோ கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்துகிட்டே நான் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு, அந்த ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ நம்ம நல்லா முட்டையை ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு திருப்பியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துட்ட அப்புறம் நம்ம எக் ஃப்ரை ரெடி ஆகிடும். நம்ம இந்த மசாலாவை சுடு ஒயிட் ரைஸில் வச்சு கூட சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் அம்மா வந்து பிரிஞ்ச் ரைஸ், இந்த எக் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரைத்தா பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பிரிஞ்ச் ரைஸை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.